அட என்னங்க சொல்கிறீங்க? பாவக்காயில் கிரேவியா? அதுவும் கசப்பில்லாத கிரேவியா? குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்களா? எப்படிங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, வெங்காயம் கொஞ்சம் உரிச்சிக்கங்களா, பூண்டு கொஞ்சம் உரிச்சிக்கலாம், பாவக்காயை நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. அப்போ தான் எண்ணெயில் சீக்கிரம் வணங்கும். இப்போது நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்குங்க. இப்போது மிளகாய் நான் 10 மிளகாய் எடுத்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தனியாக சேர்த்திக்கோங்க. அதுவும் அளவுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு காய்ங்கிறங்காட்டி நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சிறிதளவு தேங்காய், ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் சேர்த்திக்கோங்க. உரப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்திக்கலாம். இப்போது நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பாவக்காய் இருக்குது இல்லையா, அதை நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கசப்பு இல்லாமல் இருக்குங்க. துளியும் கசப்பு இல்லாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பொடியாக நறுக்குங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா நொய்ய ஒரு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். கசப்பு இல்லாமல் இருக்கும், செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போது உங்கள் வீட்டில் குட்டீஸ் யாராவது சாப்பிடாம இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வணங்கியிருக்கேன்னு. இப்போது கடாயை வச்சுக்கலாங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நான் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வணக்கி விட்றேன். இப்போது அரைச்சி வச்ச மசாலா, அந்த பொடியாக நறுக்கி நம்ம வணக்கணும் இல்லையா, அந்த பாவக்காயெல்லாம் உள்ளே போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா மணமாக இருக்குதுங்க, கொதிக்குதுங்க. அந்த வாசனை சூப்பராக இருக்குது. அந்த பாவக்காய் வாசத்துக்கும் அந்த புளி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு விஷம் இல்லையா, அந்த வாசத்துக்கு அருமையாக இருக்குதுங்க. தகன்னு இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு போட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு என்னோடய சேனல்